நான் புடவையை மடித்து போட்டுவிட்டு திரும்பியபோது என் கணவர் சதீஷ் குளியலறையிலிருந்து குளித்துவிட்டு துண்டை கட்டியபடி வெளியே வந்தார். அவரது கட்டுமஸ்தான உடம்பில் இருந்த நீர்த்துளிகள் மின்னிக் கொண்டிருந்தன. மடித்து போடப்பட்ட துணிகளை என்னிடமிருந்து வாங்க அவர் என்னருகே வந்தார். என் கண்கள் தானாகவே அவரது உடலை பின்தொடர்ந்தன. உடனே என் மனம் அவரை இறுக்கமாக கட்டி அணைக்க வேண்டும் என்று துடித்தது. திருமணமாகி சில காலமாகியும் சதீஷுடன் நெருக்கமாக இருக்க இயங்கிக் கொண்டிருந்தேன். அவரை அந்த சூழ்நிலையில் பார்த்ததும் எனக்குள் ஒருவிதமான தவிப்பு ஏற்பட்டது. நான் அவரை உற்று பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த அவர் தொண்டையை சிறுமியபடி என்னிடம் கையை நீட்டி துணிகளை கேட்டார். நான் வெட்கப்பட்டு என் பார்வையை தாழ்த்திக் கொண்டேன். வேகமாக அவரது துணிகளை கொடுத்துவிட்டு வேறு பக்கம் திரும்பினேன். என்னை பற்றி அவர் என்ன நினைப்பார்? நான் ஒரு கெட்டவள் என்று நினைத்து விடுவாரோ என்று நினைத்து வெட்கப்பட்டு போனேன். சதீஷ் துணிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் குளியலறைக்குள் சென்றார். நான் வேகமாக சமையலறைக்கு சென்று பால் பாட்டிலை தயார் செய்ய தொடங்கினேன். ஏனென்றால் வாசலில் சதீஷின் மகள் மிதுனா அழுது கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு சதீஷ் முழுமையாக தயாராகி வெளியே வந்தபோது நான் அவரை மீண்டும் பார்த்தேன். அவர் உயரமான அழகான ஆண். எந்த பெண்ணும் அவர் மீது மயங்கி விடுவார்கள். நான் அவரது மனைவி. எனக்கு அவரிடம் முழு உரிமை இருக்கிறது. என் மனம் அவரை அணைக்க விரும்பியது. ஆனால் சதீஷின் கவனம் எப்போதும் போல் என் மீது இல்லை, மிதுனா மீது இருந்தது. 6 மாத குழந்தையான மிதுனாவை அவர் கையில் தூக்கிக் கொண்டு முத்தமிட்டு கொஞ்சினார். பிறகு தனது அலுவலகத்திற்குச் சென்றார். சதீஷ் முத்தமிட்ட அதே இடத்தில் நான் மிதுனாவின் கன்னத்தில் முத்தமிட்டேன். சதீஷின் அன்பை நான் இந்த வழியில்தான் உணர்ந்தேன். இந்தச் செயல் என் உணர்வுகளை தூண்டியது. நான் மீண்டும் மீண்டும் மிதுனாவின் கன்னத்தில் சதீஷ் முத்தமிட்ட அதே இடத்தில் முத்தமிட்டேன். இது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. என்னிடமிருந்து சிறிது தூரத்தில் அமர்ந்திருந்த என் மாமியார் இதை பார்த்து புன்னகைத்தபடி, மருமகளே, உனது திருமணமாகி 4 மாதங்கள் ஆகிவிட்டன. மிதுனாவும் வளர்ந்துவிட்டாள். நீங்களும் உங்கள் திருமண வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்றார். மாமியாரின் வார்த்தைகளை கேட்டதும் நான் மீண்டும் வெட்கப்பட்டு கீழே பார்த்தேன். அவர் வாசலில் அமர்ந்திருக்கிறார் என்பதை நான் மறந்துவிட்டேன். என் முகத்தில் இருந்த வெட்கத்தை பார்த்து அவர், மருமகளே, சதீஷும் நீயும் நல்ல உறவை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்போது வரை இந்த எலிப்பூன் விளையாட்டை விளையாடுவீர்கள்? என் மகன் உனக்கு நேரம் கொடுப்பதில்லை என்பது எனக்கு தெரியும். நீ விரும்பும் இடம் அவனது இதயத்தில் இல்லை. ஆனால் அதற்கு நீயாகவே முயற்சி செய்ய வேண்டும். நீ வெட்கத்தை விட்டு உனக்கு அவனது தேவை இருக்கிறது என்பதை அவனுக்கு உணர்த்தாதவரை அவனுக்கு இது புரியாது என்றார். அவன் ரேவதியுடன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கின்றான். கடவுள் ரேவதிக்கு கொடுத்த வாழ்க்கையை அவள் வாழ்ந்துவிட்டாள். அவளது நினைவாக மிதுனாவை சதீஷின் மடியில் விட்டுவிட்டு சென்றுவிட்டாள். அவ்வளவுதான் அவளது வாழ்க்கை. இதில் நாம் எதுவும் செய்ய முடியாது. சதீஷும் எதுவும் செய்ய முடியாது. ரேவதியை சதீஷ் ஆழமாக காதலித்தான். அவளது திடீர் மரணம் அவனை மிகவும் பாதித்தது. அவனால் இன்னும் ரேவதியை அவனது இதயத்திலிருந்து நீக்க முடியவில்லை. அதனால்தான் அவன் உனக்கு ஒரு மனைவியின் உரிமையை கொடுக்கவில்லை. ஆனால் நீதான் அவனுக்கு, நீ அவனது மனைவி, உனக்கு அவனிடம் முழு உரிமை இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். அப்போதுதான் உங்களது திருமண வாழ்க்கை தொடங்கும். இப்போது உனது வாழ்க்கை அவனுடன் இணைந்திருக்கிறது. அவன் உன்னை பற்றியே சிந்திக்க வேண்டும். ஆனால் இதை நீதான் அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்று மாமியார் அன்புடன் ஒரு தாயைப் போல எனக்கு புரிய வைத்தார். அவரது வார்த்தைகள் எனக்கு புரிந்தன. நானும் எவ்வளவு காலம்தான் இப்படி விழுந்து சதீஷின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஏங்கிக் கொண்டிருக்கப் போகிறேன் என்று நினைத்தேன். அவர் என் கணவர். எனக்கு அவரிடம் முழு உரிமை இருக்கிறது. நானும் அழகான இளமையான பெண். எனக்கும் உணர்வுகள் இருக்கின்றன. நான் என் உணர்வுகளை இப்படி அடக்கிக் கொள்ள முடியாது. இது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஒரு இயல்பான ஆசை. எனக்கும் என் துணையின் துணை வேண்டும். சதீஷின் துணைக்கும் பாசத்திற்கும் நான் இயங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் எவ்வளவு காலம்தான் இப்படி இந்த தீயில் எரிந்து கொண்டிருக்கப் போகின்றேன்? நாள் முழுவதும் வீட்டு வேலைகளில் கழிந்தது. இரவு சதீஷ் தூங்கும்பொழுது நானும் அவருக்கு அருகில் படுத்தேன். நாங்கள் ஒரே படுக்கையில் தூங்கினாலும் எங்களுக்குள் நடுவில் நிறைய இடமிருந்தது. சில நேரங்களில் அந்த இடத்தில் மிதுனா தொங்குவாள். சில நேரங்களில் சதீஷ் மிதுனா இல்லாதபோது ஒரு தலையணையை வைப்பார். இப்போதும் எங்களுக்கு நடுவில் ஒரு தலையணை வைக்கப்பட்டிருந்தது. தலையணையை தாண்டி சதீஷை தொட வேண்டும் என்பது என் இதயத்தின் முதல் ஆசையாக இருந்தது. நான் சதீஷை தொட வேண்டும். அவரது இருப்பை உணர வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் இந்த சிறிய தூரம் பல நூற்றாண்டுகளின் தூரத்திற்கு சமமாக இருந்தது. நான் தொடர்ந்து சட்டை அணியாத சதீஷின் முதுகை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவரது உடலை உற்று பார்த்து கொண்டிருந்தபோது திடீரென சதீஷ் திரும்பி என்னை பார்த்தார். என் பார்வை அவரது உடலில் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். நான் உடனடியாக கூச்சமடைந்தேன். சதீஷ் என்னை பார்த்து மீண்டும் திரும்பிக் கொண்டார். நான் மிகவும் வெட்கப்பட்டேன். என் மாமியாரின் வார்த்தைகள் என் மனதில் தோன்றின.
கையை நீட்டி சதீஷை அடைந்து கொள் என்று. சிறிது நேரம் கழித்து சதீஷ் நன்றாக தூங்கியபோது நான் மெதுவாக அவரது முதுகில் என் விரல்களால் தடவத் தொடங்கினேன். அவரைத் தொட்டது எனக்கு ஒருவித கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. என் உணர்வுகளின் புயல் அர்ப்பணித்தது. அதன் பிறகு நான் மெதுவாக எனது கைகளால் அவரது உடலை உணரத் தொடங்கினேன். ஆனால் சதீஷ் தூங்கவில்லை, விழித்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. இந்த உண்மை மறுநாள் காலையில் தெரிந்தது. நான் சதீஷின் சட்டையை அழுத்து போட்டு அவரிடம் கொடுத்தபோது என்னை அவர் வித்தியாசமாக பார்த்து, நேற்று இரவு நீ நன்றாக தூங்கவில்லை போல, அதனால்தான் என் தூக்கத்தையும் கெடுத்துவிட்டாய் என்றார். நான் உடனே சதீஷின் கண்களை பார்த்தேன். அதில் ஒருவித ஒளி இருந்தது. அவர் இரவு விழித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் மிகவும் வெட்கப்பட்டேன். என் கண்கள் வெட்கத்தால் தாழ்ந்தன. இருந்தாலும் நான் சதீஷிடம் புகார் செய்தேன். ஆம், நேற்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆனால் எனக்கு தூக்கம் வந்ததா இல்லையா என்று நீங்கள் எப்போது கவலைப்பட்டீர்கள் என்று என் உதடுகளிலிருந்து ஒரு சிறிய புகார் வெளிப்பட்டது. நான் சதீஷை பார்த்தபோது அவர் முகத்தில் சிறிது வெட்கம் இருந்தது. அவர் என்னுடன் தவறு செய்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ரேவதியின் காதல், அவரது இதயத்தில் வேறொன்று இருந்தது. அது நீங்க மறுத்தது. அதனால்தான் சதீஷ் என்னிடம் நெருங்கவில்லை. என் கையிலிருந்த சட்டையை எடுத்துக்கொண்டு சதீஷ் படுக்கையில் வைத்துவிட்டு மீண்டும் குளியலறைக்குச் சென்றார். ஒருவேளை அவர் தனது உணர்வுகளை என்னிடமிருந்து மறைக்க விரும்பியிருக்கலாம். நானும் வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்தேன். சதீஷை வெட்கப்படச் செய்தேன். ஆனால் உண்மை என்றால் நானும் உள்ளுக்கு மிகவும் வெட்கப்பட்டேன். நேற்று இரவு நான் செய்த செயலை பற்றி சதீஷ் என்ன நினைப்பார்? எனக்கு என் உணர்வுகளின் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று நினைப்பாரோ என்று. நான் என் கணவனை தொட்டுவிட்டு கண்களை பார்த்து பேச வெட்கப்படும் முதல் மனைவி நானாகத்தான் இருப்பேன். நான் வேகமாக காலை உணவை தயாரிக்கத் தொடங்கியபோது என் மாமியார் என் முகத்திலிருந்த நிறமாற்றங்களை பார்த்து, என்ன மருமகளே என்றார். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் உள்ளத்தின் வேதனை கண்ணீராக வெளிப்படத் துடித்தது. நான் என் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். என் மாமியாரை குறித்தும் ஒரு புகார் என் உதடுகளிலிருந்து வெளிப்பட்டது. அத்தை, சதீஷுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படாதபோது ஏன் அவருக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள்? இனி அவை பற்றி கவலையாக இருந்தால் அவளை நீங்களே பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இப்படி ஏன் கெடுத்தீர்கள் என்றேன். சதீஷின் இதயத்தில் என் அன்பை உண்டாக்க நான் எல்லாவித முயற்சிகளையும் செய்தேன். நான் சதீஷை சுற்றியே இருக்கின்றேன். அவரது வேலைகள் அனைத்தையும் என் கைகளாலேயே செய்கின்றேன். சதீஷின் உயிர் மிதுனாவில் இருக்கிறது. நான் மிதுனாவை என் சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டேன். நான் மிதுனாவை சதீஷை விட அதிகமாக நேசிக்கின்றேன். அந்த அப்பாவி குழந்தைக்கு ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் சதீஷின் இதயம் துடிப்பது போலவே என் இதயமும் துடிக்கிறது. அந்த குழந்தையில் நான் என் சொந்த மகளை பார்க்கிறேன். ஆனால் சதீஷுக்கு ஏன் இதெல்லாம் தெரியவில்லை? நான் அவரது அன்பின் ஒரு துளிக்காக இயங்குகிறேன் என்பது அவருக்கு ஏன் புரியவில்லை? நீங்கள் இப்படிச் செய்திருக்கக்கூடாது அத்தை என்றேன். நான் தலையை குனிந்தபோது அவர், பாரு மருமகளே, சதீஷ் இன்னும் உனக்கு மனைவியின் உரிமையை வழங்கவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் இருவருக்குமிடையில் இன்னும் எந்த உறவும் ஏற்படவில்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என் மீது நம்பிக்கை வை. சதீஷ் மிகவும் நல்லவன். ரேவதியின் மீதான அவனது பிடிவாதமான காதலை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை இந்த காதல் இறைவனுக்கே பிடிக்காமல் போயிருக்கலாம். அவன் எப்பொழுதும் ரேவதியைப் பற்றி மட்டும்தான் பேசுவான். காலை கண் விழித்ததும் ரேவதி அருகில் இல்லை என்றால் தூக்கக் கலக்கத்துடன் சமையலறைக்கு ஓடி வந்து ரேவதியை தேடுவான். அவன் கண்களுக்கு முன்னால் அவள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். அலுவலகத்திலிருந்து வரும்போது ரேவதி எதிரில் இல்லை என்றால் அவள் எங்கே என்று கவலையுடன் அங்கும் இங்கும் தேடுவான். ரேவதி வீட்டிற்குள் நுழையும்போது அவன் எப்பொழுதும் அவளது கைகளை பிடித்துக்கொண்டுதான் வீட்டிற்குள் வருவான். ரேவதி கோபித்துக்கொண்டு அவள் பெற்றோரின் வீட்டிற்குச் சென்றால் அவன் அவளை அழைத்து வருவதற்காக அவளை பின்தொடர்ந்து செல்வான். ஒருமுறை அவள் அவனுடன் பேச மறுத்ததால் அவன் மனமுடைந்து அவளது வீட்டிற்கு வெளியே சில மணி நேரம் அமர்ந்திருந்தான். ஒருவேளை ரேவதி அவளது பெற்றோரின் வீட்டிற்குச் சென்றால் அவன் வீட்டில் அமைதியற்று அலைந்து திரிவான். ரேவதி அவனை ஆளவும் கட்டளையிடவும் விரும்புவான். ரேவதி இல்லாத அந்த வீடு இருளில் மூழ்கியிருந்ததைப் போல உணர்வான். ரேவதி இல்லாத வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கவில்லை. காலையில் அவனது கண்கள் விழித்ததும் அவனது கண்களில் தென்படுவது ரேவதியாக இருக்க வேண்டும் என்று சொல்வான். ரேவதியின் காதலும் சதீஷ் மீது குறைவில்லை. அவளும் சதீஷை அதிகமாகவே காதலித்தாள். சில சமயங்களில் நான் இருவரின் அன்பை பார்த்து பயந்து போனேன். அவர்களின் அன்பை பார்த்து யாருடைய கண்ணும் படக்கூடாது என்று நினைத்தேன். நான் பயந்ததே நடந்துவிட்டது. ரேவதி கருவுற்றபோது 8வது மாதத்தில் திடீரென உடல் நலம் மிகவும் மோசமானது. நாங்கள் அனைவரும் ரேவதியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். ஆனால் மருத்துவர், குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டுமா அல்லது உங்கள் மனைவியின் உயிரை காப்பாற்ற வேண்டுமா என்று சொல்லுங்கள் என்றார். சதீஷ் தெளிவாக, என்னுடைய மனைவியின் உயிரை காப்பாற்றுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றார். மருத்துவர் கடுமையாக முயற்சி செய்தார்.
ஆனால் ரேவதி குழந்தையை பெற்றெடுத்த பிறகு இழந்துவிட்டாள். ஆனால் அவள், என் குழந்தையை சதீஷிடம் கொடுங்கள், அவனது அன்பு என் குழந்தையில் வாழும் என்றாள். நான் கடைசியாக உன்னிடம் ஒன்றுதான் சொல்கிறேன். இன்னொரு பெண் சதீஷின் வாழ்க்கையில் வரும் முன் நீ உன்னுடைய மனைவி என்ற கடமையைச் செய். உன் கணவனை உன் பக்கம் இழுத்துக்கொள். சதீஷின் அலுவலகத்தில் நிறைய பெண்கள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவன் இளமையாகவும் அழகாகவும் இருக்கின்றான். அவனுக்கு ரேவதி போன்று வேறு ஒரு பெண் கிடைத்துவிட்டால் உனது நிலைமை என்ன ஆகும் என்று மாமியார் என்னிடம் கேட்டபோது நான் பயந்து போனேன். அதனால் சதீஷை என் பக்கம் இழுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் சதீஷுக்கு இரண்டாவது மனைவி என்பதால் அவர் முன் கூச்சமாக இருந்தேன். அவரது இதயத்தில் எனக்காக எந்த இடமும் இல்லை என்று எனக்கு தெரியும். அவர் தனது முதல் மனைவி ரேவதியை மிகவும் நேசித்தார். அது அவர்கள் விருப்பப்படி நடந்த திருமணம். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தார்கள். அங்குதான் அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது. பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் மிதுனா பிறந்தபோது ஏற்பட்ட சில சிக்கல்களால் ரேவதி இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டாள். அன்று முதல் சதீஷ் தனது வாழ்க்கையின் நம்பிக்கையை இழந்துவிட்டார். அவர் உயிருடன் இருந்ததற்கு காரணம் மிதுனா மட்டும்தான். நான் இப்போது அவரது வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணமும் மிதுனா மட்டும்தான். குழந்தைக்கு தாயின் தேவை இருந்தது. சதீஷின் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததால் அந்த குழந்தையை கவனித்துக் கொள்ள அவரால் முடியவில்லை. அதனால் சதீஷ் மிதுனாவுக்காக இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார். நான் சதீஷின் வாழ்க்கையில் இணைந்தேன். நான் ரேவதியின் தூரத்து உறவு. எனக்கு ஏற்கனவே சதீஷை தெரியும். ஆனால் நான் சதீஷை திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. சதீஷுக்கு இரண்டாவது பெண் தேடும்போது ரேவதியின் பெற்றோரே என்னை சதீஷுக்கு தேர்ந்தெடுத்தனர். ஏனெனில் நான் மிதுனாவை ஒரு தாயைப் போல அன்புடன் பார்த்துக் கொள்வேன் என்பது அவர்களுக்கு தெரியும். என் பெற்றோரும் இந்த திருமணத்தை எதிர்க்கவில்லை. ஏனென்றால் என் பெற்றோர் ஏழ்மையானவர்கள். அவர்களால் வரதட்சணை கொடுக்க முடியவில்லை. சதீஷும் திருமணத்திற்கு எதுவும் வேண்டாம். அதனால் என் பெற்றோரை எனக்கு சதீஷுடன் திருமணம் செய்து வைத்தார்கள். அவர் பணக்காரர், அழகானவர், அதைவிட நல்ல குணமும் பழக்க வழக்கமும் கொண்டவர். அதனால் என் பெற்றோர் அவர் எனக்கு நல்ல கணவராக இருப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் சதீஷின் இதயத்தில் ரேவதியின் நினைவுகள் நிறைந்திருப்பதை மறந்துவிட்டார்கள். பிறகு அவர் என்னை எப்படி காதலிப்பார்? இப்படி ஒரு குழப்பத்தில் என் வாழ்க்கையின் 4 மாதங்கள் சதீஷுடன் கழிந்தன. திருமணமான முதல் இரவிலேயே அவர் மிதுனாவை என் மடியில் போட்டு, மிதுனாவுக்காகத்தான் என்னை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றார் என்று கூறினார். நானும் அமைதியாக மிதுனாவை கவனித்துக் கொண்டேன். நான் என் உரிமையை கேட்டதில்லை. அவரிடம் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. ஆனால் காலம் செல்லச் செல்ல எனக்குள் பதட்டம் அதிகரித்தது. நான் சதீஷை பார்த்த பொழுதெல்லாம் எனது கண்கள் தானாகவே அவரது உடலை பின்தொடர்ந்தன. நான் எனது மாமியாரிடம் கேட்டு சதீஷின் விருப்பமான உணவுகளை தயாரித்தேன். எனது மாமியார், இன்று இரவு மிதுனாவை என்னிடம் வைத்துக் கொள்கிறேன். நீ சதீஷுக்கு நல்ல உணவு கொடுத்து அவனது மனதை வெல்ல முயற்சி செய் என்று கூறினார். எனது மாமியாரின் இந்த நல்ல எண்ணம் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் புன்னகைத்தேன். அவர்கள் ஒரு பாரம்பரிய மாமியாரைப் போல் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல தோழியைப் போல இருந்தார்கள். அவர்கள் எனக்கு எது சரி எது தவறு என்று புரிய வைத்தார்கள். அவர்கள் தங்கள் மகனின் வாழ்க்கையில் நான் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். மாமியார் மிதுனாவை அவர்களது அறைக்கு அழைத்துச் சென்றார். நான் சதீஷுக்காக காத்திருந்தேன். காரின் ஹாரன் சத்தம் கேட்டதும் என் இதயம் வேகமாக துடித்தது. நான் முதல் முறையாக சதீஷுக்காக இப்படி தயாராகியிருந்தேன். அவர் என்னை பார்த்து என்ன சொல்வாரோ என்று தெரியவில்லை. எனது மாமியார், இன்றைய இரவு நானே பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி விருப்பத்துடன் மிதுனாவை அறைக்குள் அழைத்துச் சென்றார். ஆனால் இப்போது சதீஷ் நான் வேண்டுமென்றே மிதுனாவை என் மாமியாரிடம் ஒப்படைத்துவிட்டேன் என்று நினைப்பாரோ என்று என் இதயம் பயத்தில் துடித்தது. சதீஷ் வீட்டிற்குள் வந்தபோது வாசலில் மிளகுவத்து தீபங்கள் எரிவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பிறகு மெதுவாக நடந்து மேசை அருகே வந்தார். அங்கு அவரது விருப்பமான உணவுகள் அடுப்பில் வைக்கப்பட்டிருந்தன. எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன. மிளகுவத்து தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. பிறகு நான் அவர் முன் வந்தபோது அவர் என்னையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார். என்னை கூர்ந்து பார்த்து கொண்டே, என்ன விஷயம்? நீ எங்கேனும் சென்றாயா என்று கேட்டார். அவரது வார்த்தைகளைக் கேட்டு நான் குழம்பிப் போனேன். நான் இதெல்லாம் உங்களுக்காகத்தான் செய்தேன் என்று சொல்லக்கூட என்னால் முடியவில்லை. நான் என் விரல்களை முறுக்கி என் உதடுகளை கடித்துக் கொண்டிருந்தேன். நான் இப்படி செய்வதை பார்த்த சதீஷ் என் அருகில் வந்து என் தலைமுடியை விரல்களால் ஒதுக்கி, இதையெல்லாம் எனக்காகச் செய்தாயா என்றார். நான் சிரமப்பட்டு ஆம் என்று தலை அசைத்தேன். அவரது முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. அவர், நான் இன்று மிகவும் சோர்வாக இருக்கின்றேன். ஆனால் எனது விருப்பமான உணவை பார்த்தபோது எனது சோர்வு அனைத்தும் பறந்துவிட்டது. நீயும் மிகவும் அழகாக இருக்கின்றாய் என்றார். அவரது கண்கள் மெதுவாக என்னை உற்று நோக்கின. நான் வெட்கத்தால் நிறைந்து போனேன். பிறகு சதீஷ் எனது கையை பிடித்துக்கொண்டு என்னையும் தன்னுடன் அமர வைத்து, வா சாப்பிடலாம், எனக்கு பசிக்கிறது என்றார்.
சதீஷின் இந்த சிறிய அன்பில் நான் மகிழ்ச்சியடைந்தேன். நானேதான் சதீஷிடமிருந்து விலகியிருந்தேன் என்பதை புரிந்து கொண்டேன். நான் ஒருபடி அவரை நோக்கி நகர்ந்தால் அவரும் ஒருபடி என்னை நோக்கி நகருவார். நாங்கள் இருவரும் நல்ல சூழ்நிலையில் ஒன்றாக சாப்பிட்டோம். அப்போது சதீஷ் மிதுனாவை பற்றி கேட்டார். நான் அவள் மாமியார் அறையில் தூங்குவதாக கூறினேன். அதை கேட்டு அவர் நிம்மதியடைந்தார். நான் அறைக்குள் வந்தபோது சதீஷ் குளித்துவிட்டு படுத்துவிட்டார். நான் வேண்டுமென்றே அவருக்கு அருகில் சென்று படுத்தேன். நான் இப்படி செய்ததை பார்த்ததும் அவரது முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. அவர் திரும்பி எனது முகத்தை கூர்ந்து பார்த்தார். பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை வெட்கப்பட வைத்தது. அவர், நீ என்னிடமிருந்து நிறைய எதிர்பார்ப்பதை நான் அறிவேன். உனக்கும் ஒரு சாதாரண பெண்ணைப் போல உன் கணவனின் துணை, அன்பு, காதல் வேண்டும். ஆனால் நான் உன் பக்கம் கை நீட்டும்போது எனக்கு ரேவதியின் ஞாபகம் வருகிறது. நான் எப்படி அவளுக்கு துரோகம் செய்ய முடியும்? என் குழந்தையை அவள் பெற்றபோதுதான் அவள் இந்த உலகத்தை விட்டுச் சென்றுவிட்டாள். நான் எப்படி அவளை மறந்துவிட்டு உன் பக்கம் வர முடியும்? இந்த திருமணம் மிதுனாவுக்காக மட்டும்தான் என்பதை நான் திருமணத்திற்கு முன்பே சொல்லிவிட்டேன் என்றார். சதீஷின் வார்த்தைகள் என் இதயத்தை மிகவும் காயப்படுத்தின. நான் என் பார்வையை திருப்பினேன். எனது எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்டன என்று நினைத்தேன். ஆனால் திடீரென சதீஷ் என்னை இழுத்து தன் கைகளால் அணைத்துக் கொண்டார். பிறகு எனது கழுத்தில் உதடுகளை வைத்தார். பிறகு அவர், பிரியா, நான் ரேவதிக்காக உனக்கு உன் உரிமையை கொடுக்கவில்லை என்றால் அது தவறு. நீ எனது இருப்பை அடைய விரும்பினால் உனக்கு உன் உரிமையை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் என் இதயம் என்னுடன் இருக்காது என்று கூறினார். அதைச் சொல்லிவிட்டு சதீஷ் மெதுவாக எனது புடவை தலைப்பை இழுத்தார். நான் அவரது கையை பிடித்து கொண்டேன். நான் படுக்கையில் கொஞ்சம் பின்வாங்கி, சதீஷ், உங்கள் துணை எனக்கு இப்படி வேண்டாம். உங்கள் இதயம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத போது நீங்கள் உங்கள் உடலை எனக்கு தர வேண்டும் என்று விரும்பவில்லை. எந்த நாளில் உங்கள் இதயம் எனக்காக துடிக்கத் தொடங்குகிறதோ அன்று நீங்கள் என்னிடம் வாருங்கள். நான் உங்களை என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்வேன். ஆனால் இந்த அரைகுறையான உடல் எனக்கு வேண்டாம். நான் உங்கள் உடலை அடைய விரும்பவில்லை. உங்கள் இதயத்தையும் ஆத்மாவையும் அடைய விரும்புகிறேன் என்றேன். நான் படுக்கையை விட்டு எழுந்து குளியலறைக்குள் சென்று குளித்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ரேவதியின் அன்பின் அரண் எவ்வளவு வலிமையானது என்பதை நான் அறிந்திருந்தேன். அதை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல. நான் அவருக்காக பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும். நான் எனது புடவையை மாற்றி ஒரு எளிய ஆடையை அணிந்து கொண்டேன். பிறகு என் மாமியாரின் அறைக்குச் சென்று மிதுனாவை என் கையில் தூக்கிக் கொண்டேன். எனது மாமியார் நான் ஆடையை மாற்றியிருப்பதை பார்த்து, என்ன ஆனது? மிதுனாவை ஏன் அழைக்க வந்தாய் என்றார். என் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. நான் சதீஷை அவ்வளவு எளிதில் அடைய முடியாது. அவரது உடல் எனக்கு கிடைத்தாலும் ஒருபோதும் அவரது இதயம் எனக்கு கிடைக்காது என்று கூறினேன். மாமியார் எனது துக்கத்தை புரிந்து கொண்டார். அவர் அமைதியாக இருந்தார். நான் மிதுனாவை தூக்கிக் கொண்டு வந்தேன். அவளை எனக்கும் சதீஷிற்கும் இடையே படுக்க வைத்தேன். சதீஷ் அவளது கன்னத்தில் முத்தமிட்டார். அவர் தூங்கிக் கொண்டிருந்த மிதுனாவை கொஞ்சிக் கொண்டிருந்தார். அவரது உள்ளத்து உணர்வுகள், அவரது அன்பு அனைத்தும் அவரது கண்களில் தெரிந்தது. நான் இதை போன்ற ஒரு அன்பை எனக்காகவும் விரும்பினேன். நான் அவளுடன் சதீஷின் அன்பையும் மிதுனாவின் பாசத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு இதையெல்லாம் நினைத்து கொண்டே நான் தூங்க ஆரம்பித்தேன். சதீஷ் எப்போது உண்மையிலேயே எனக்கு சொந்தமாவார் என்று எனக்கு தெரியவில்லை. மறுநாள் காலை நான் அமைதியாக எனது வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். சதீஷ் ஒருமுறை என்னை பார்த்தார். ஒருவேளை அவருக்கு என் மனநிலை தெரிந்திருக்கலாம். அதனால் அவர் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. நாட்கள் இப்படித்தான் போய்கொண்டிருந்தன. அன்று இரவுக்குப் பிறகு நான் சதீஷின் அருகில் செல்ல முயற்சி செய்யவில்லை. நான் சதீஷிடமிருந்து விலகியிருந்தேன். சில நேரங்களில் இரவு மிதுனா என் மாமியாருடன் இருக்கும்போது நான் வேண்டுமென்றே சோபாவில் தூங்கினேன். ஒருவேளை நான் சதீஷின் அருகில் சென்று விடுவேனோ என்ற பயத்தில் இப்படிச் செய்தேன். சதீஷ் எழுவதற்கு முன்பே நான் அறையிலிருந்து வெளியே சென்று விடுவேன். சதீஷ் அலுவலகத்திலிருந்து வரும்போது நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருப்பேன். சதீஷ் தூங்கிய பிறகுதான் அறைக்குள் வருவேன். நான் வேண்டுமென்றே சதீஷ் முன் குறைவாக காணப்பட்டேன். எனது இந்தச் செயலை சதீஷும் கவனித்து வந்தார். ஆனால் காலத்தை யாராலும் தடுக்க முடியாது. அது அதன் வேகத்தில் போய்கொண்டே இருக்கும். எங்களுக்கு திருமணமாகி 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மிதுனாவும் வளர்ந்துவிட்டாள். அவள் இப்பொழுது என்னை அம்மா என்று அழைக்கின்றாள். அவள் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை அம்மா. எனக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. மிதுனா தன் வாயால் முதல் வார்த்தையாக அம்மா என்று சொன்னதைக் கேட்டு சதீஷும் ஆச்சரியப்பட்டார். அவர் ஆச்சரியமாக என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்பினார். ஆனால் எனது நடத்தை காரணமாக அவரால் என்னிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் அங்கிருந்து வேகமாகச் சென்றுவிட்டேன். சதீஷின் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலகிச் செல்ல வேண்டுமென்று முடிவெடுத்தேன்.
ஏனென்றால் சதீஷ் ரேவதியின் நினைவுகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தார். நான் அவரது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. என்னை அவர் பார்க்கும்போது அமைதியற்று போய்விடுவார். இந்த அமைதியின்மையை நான் அவரது கண்களில் கண்டேன். அவர் என்னிடம் ஏதாவது சொல்ல வருவார். ஆனால் திடீரென நின்று விடுவார். அவர் என் பக்கம் ஒரு அடி எடுத்து வைப்பார். ஆனால் ரேவதியின் காதல் அவரது கால்களை பிடித்துக்கொள்ளும். சில நேரங்களில் நான் அவர் விழித்திருப்பதைக் கண்டேன். அவர் படுக்கை முழுவதும் புரண்டு புரண்டு படுப்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஆனால் ரேவதிக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை. நான் அவரது இந்த அமைதியின்மையை நீக்க விரும்பினேன். நான் அவரது வாழ்க்கையிலிருந்து சென்றுவிட்டால் அவர் ரேவதியின் நினைவுகளுடன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். நான் இதை எனது மாமியாரிடமும் கூறினேன். அத்தை, மிதுனா இப்போது வளர்ந்துவிட்டாள். நீங்களும் அவரும் சேர்ந்து மிதுனாவை கவனித்துக் கொள்ளலாம். என்னை இந்த உறவிலிருந்து விடுவித்து விடுங்கள். என்னால் இதற்கு மேல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது என்றேன். என் மாமியார் வருத்தத்துடன் என்னை பார்த்து, அவர் பிரியா, கடைசியாக ஒருமுறை முயற்சி செய். என் மகன் சதீஷ் உன் பக்கம் வருவான். இறந்தவர்களுடன் வாழ்க்கையை கழிக்க முடியாது. வாழ்க்கையை உயிருடன் இருப்பவர்களுடன் மட்டும்தான் கழிக்க முடியும். அவன் எப்போது வரை ரேவதியின் நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றார். நானும் அத்தை, சதீஷுக்கு வாய்ப்பு கொடுத்து 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. இந்த 1 வருடத்தில் அவர் என் மீது அன்புடன் இருந்திருக்க முடியும். என் கைகளை பிடித்துக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்க முடியும். ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் என்னை புறக்கணித்தார். என்னால் இதற்கு மேல் பொறுத்துக்கொள்ள முடியாது. நான் தனியாக வாழ்க்கையை கழிக்க வேண்டுமென்றால் அதையும் தனியாக கழிப்பேன். குறைந்தபட்சம் சதீஷின் இதயத்தில் எப்போது என் காதல் உண்டாகும் என்ற வழி எனக்கு இருக்காது என்று கூறி நான் எனது அறைக்குள் வந்துவிட்டேன். நான் அறைக்கு வந்ததும் ஆச்சரியப்பட்டேன். சதீஷ் அறையில் இருந்தார். அவர் இன்று சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்துவிட்டார். நான் கடிகாரத்தை பார்த்தபோது மணி 4ஆக இருந்தது. எப்பொழுதும் சதீஷ் அலுவலகத்திலிருந்து 6 மணிக்குத்தான் வீட்டிற்கு வருவார். சதீஷின் கண்கள் என் மீது இருந்தது. ஒருவேளை அவர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்பியிருக்கலாம். நான் அவரிடமிருந்து பார்வையை திருப்பினேன். ஏனென்றால் இன்று அவரது கண்களில் ஒருவிதமான உணர்வு இருந்தது. நான் உங்களுக்கு தேநீர் கொண்டு வரவா என்று கேட்டேன். அவர் இல்லை, என் அருகில் வந்து உட்கார். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். ஆனால் நான் சதீஷிடம் எதுவும் பேச விரும்பவில்லை. அதனால் நான் அறையிலிருந்து வெளியே செல்ல ஆரம்பித்தேன். அப்போது சதீஷ் மின்னல் வேகத்தில் எனது கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தார். என்னால் சமய நிலையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் சதீஷின் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன். சதீஷின் உடலில் இருந்த அந்த வாசனை என் மூக்கை தாக்கியது. சதீஷின் கைகள் மெதுவாக என்னை இறுக்கிக் கொண்டிருந்தன. நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? என்னை விடுங்கள் என்றேன். அவர் உன்னை விடுவதற்காக நான் பிடிக்கவில்லை என்று கூறினார். இதைச் சொல்லிக்கொண்டே அவர் தனது உதடுகளை எனது கழுத்தருகே கொண்டு வந்தார். சதீஷின் மூச்சு என்னை உருக்கியது. சதீஷ் மெதுவாக என் காதில், பிரியா, என்னை மன்னித்துவிடு. நான் உன்னை ஒவ்வொரு நொடியும் வதைத்தேன் என்றார். சதீஷின் வாயிலிருந்து மன்னித்துவிடு என்ற வார்த்தையை கேட்டதும் நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சதீஷை பார்த்தேன். எனது வாழ்க்கையிலும் வசந்த காலம் வரப்போகிறதா அல்லது இதுவும் கனவா என்று. நான் சதீஷின் கன்னங்களைத் தொட்டு இது நிஜமா அல்லது கனவா என்று உணர விரும்பினேன். எனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சதீஷின் கைகளிலிருந்து விலகி நான் அழுதேன். சதீஷ் என் அருகில் வந்து, பிரியா, இப்படி அழுது என்னை வெட்கப்பட வைக்காதே. நான் இன்று எனது தவறை ஒப்புக்கொள்கிறேன். இந்த 1.5 வருடங்களில் நீ என்னை கவனித்துக் கொண்டது போல ரேவதி கூட என்னை கவனித்துக் கொள்ளவில்லை. ரேவதி ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். அதனால் அவள் நிறைய ஆடம்பரம் செய்பவள். நான் அவளின் காதலில் பைத்தியமாக இருந்தேன். எப்போதும் அவளின் ஆடம்பரங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தேன். அவள் எனது அன்பை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவள் எனது கோபத்தை பொறுத்து கொள்ள மாட்டாள். ஆனால் நீ எனது கோபத்தையும் பொறுத்து கொண்டாய். என்னையும் கவனித்துக் கொண்டாய். எனது குழந்தைக்கும் ஒரு தாயின் அன்பை கொடுத்தாய். இந்த இதயத்தில் நீ ரேவதியின் இடத்தை பிடித்து கொண்டாய். நீ என்னை விட்டுச் சென்றுவிட்டால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். ரேவதியின் மரணத்தால் நான் உடைந்து விட்டேன். ஆனால் உனது பிரிவு என்னை நேரடியாக மரணத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றார். நான் அதிர்ச்சியுடன் சதீஷின் வாயில் கை வைத்தேன். நான் இப்படி செய்ததை பார்த்த சதீஷ் புன்னகைத்தார். எனது கண்களில் இருந்த கண்ணீரை தனது கைகளால் துடைத்தார். அப்போது மிதுனா அழுவதை கேட்டேன். நான் உடனடியாக அறையிலிருந்து வெளியே வந்தேன். இன்று என் இதயம் வித்தியாசமான முறையில் துடித்துக் கொண்டிருந்தது. என் முகத்தில் ஒருவித புதிய அழகு இருந்தது. நான் எனது மாமியாரின் கையில் இருந்த மிதுனாவை வாங்கும்போது அவர்கள் என் முகத்தில் இருந்த அழகை கண்டார்கள். அவர்களது முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தோன்றியது. நாங்கள் அனைவரும் மாலை தேநீர் அருந்திக் கொண்டிருக்கும்போது சதீஷ் என்னிடம், மாலை தயாராக இரு. உன்னையும் மிதுனாவையும் ஷாப்பிங்கிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார். இதை கேட்டதும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு மாலை நான் சீக்கிரமாகவே தயாராகி அவருக்காக காத்திருந்தேன். ஏனென்றால் அவர் தனது ஒரு நண்பரை சந்திப்பதற்காக வெளியே சென்றிருந்தார்.
மாலை சதீஷ் திரும்பி வந்ததும் அவர் என்னையும் மிதுனாவையும் வெளியே அழைத்துச் சென்றார். நாங்கள் இதற்கு முன் பலமுறை ஷாப்பிங்கிற்குச் சென்றிருக்கின்றோம். ஆனால் சதீஷ் மிதுனாவிற்கு மட்டுமே பொருட்களை வாங்குவார். என்னிடமும் ஏதாவது வாங்க விரும்பினால் வாங்கிக்கொள் என்று சொல்வார். ஆனால் நான் எதுவும் வாங்கியதில்லை. இந்த முறை நாங்கள் ஷாப்பிங் சென்றபோது சதீஷ் முதலில் பெண்கள் கடைக்குச் சென்றார். அவர் எனக்காக ஆடைகளை தேர்ந்தெடுக்கத் தொடங்கினார். இதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவரிடம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் எத்தனை நாளாகத்தான் இந்த 4 உடைகளை மாற்றி வருகிறாய்? உன்னிடம் நல்ல துணிகள் கூட இல்லை. அதனால் இன்று மிதுனாவுக்காக அல்ல, உனக்காகத்தான் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் என்றார். பிறகு சதீஷ் தனது விருப்பப்படி எனக்காக நிறைய ஆடைகளை வாங்கினார். நான் முதல் முறையாக எனக்காக சதீஷின் விருப்பப்படி பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு சதீஷ் எனக்காக ஒரு பொருளை வாங்கினார். அதை பார்த்து சதீஷின் எண்ணத்தை புரிந்து கொண்டு என் இதயம் வேகமாக துடித்தது. அது ஒரு அழகான கருப்பு நிற நைட்டி. அவர், இதை அணிந்தால் நீ மிகவும் அழகாக இருப்பாய் என்றார். பிறகு அவர் தனது விருப்பப்படி அந்த நைட்டியை வாங்கினார். நாங்கள் சோர்வாக இரவில் வீட்டிற்கு திரும்பினோம். சதீஷ் என்னிடம், நீ சென்று நைட்டியை அணிந்து வா என்றார். நான் அவரை பார்த்தபோது சதீஷின் கண்களில் ஒரு குறும்புத்தனத்தை பார்த்து வெட்கப்பட்டேன். பிறகு நான் அந்த நைட்டியை தயாராக அணிந்து அறைக்கு வந்தபோது ஆச்சரியப்பட்டேன். சதீஷ் படுக்கை அறையில் எனக்காக காத்திருந்தார். அவர் சைகையால் என்னை அருகில் அழைத்தார். பிறகு அவர் என்னை அணைத்துக் கொண்டார். சதீஷின் துணை கிடைத்ததும் நான் உருகத் தொடங்கினேன். ஆனால் அவர் இதையெல்லாம் எனக்காக மட்டும்தான் செய்கிறார் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் சிறிதாக பின்வாங்கி, சதீஷ், உங்களை வேண்டுமென்றே எனக்கு தர வேண்டாம். நான் உங்களின் அன்பைத்தான் பெற விரும்புகிறேன், உங்கள் உடலை அல்ல என்றேன். சதீஷ் மெதுவாக எனது கைகளில் முத்தமிட்டு, நான் எனது அன்பைத்தான் உனக்கு தர விரும்புகிறேன். என் இதயத்தில் ரேவதியின் நினைவுகள் மங்கத் தொடங்கிவிட்டன. நீ இந்த இதயத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறாய். நான் உன்னை எவ்வளவு காதலிக்கின்றேன் என்பதை உன்னிடம் ஒப்புக்கொண்டு விட்டேன். இப்போது நான் எனது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்று இரவு உனக்கு என் அன்பின் மீது நம்பிக்கை வந்துவிடும் என்றார். இதை கூறும்போது சதீஷின் முகத்தில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை தோன்றியது. நான் வெட்கப்பட்டு என் தலையை சதீஷின் நெஞ்சில் மறைத்துக் கொண்டேன். சதீஷ் மெதுவாக எனது நைட்டியின் கயிறுகளை அவிழ்த்தார். எனது உடல் நடுங்க ஆரம்பித்தது. எனது இமைகள் நடுங்கின. நான் சதீஷிடமிருந்து பார்வையை திருப்பினேன். திருமணமாகி 1.5 வருடங்களுக்குப் பிறகு இன்றுதான் எங்கள் முதலிரவு. அதனால் என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. சதீஷ் மெதுவாக தனது உதடுகளால் எனது உடலின் மேன்மையை உணர்ந்தார். அவர் என் மீதான தனது அன்பை பொழியத் தொடங்கினார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் துளைத்து விட்டோம். மெதுவாக இரவு சென்றது. சதீஷ் இரவு முழுவதும் தனது அன்பால் திணறடைத்தார். காலையில் ஒரு வழியாக சதீஷ் என்னை தூங்க அனுமதித்தார். பிறகு நான் சதீஷின் கைகளில் கண்களை மூடினேன். மறுநாள் காலை எனக்கும் சதீஷிற்கும் மிகவும் மகிழ்ச்சியான காலை பொழுது. சதீஷ் என்னை நெஞ்சில் அணைத்துக்கொண்டு எனது நெற்றியில் முத்தமிட்டார். எங்களிடையே திருமண வாழ்க்கை தொடங்கியது. நான் சதீஷின் அன்பில் மகிழ்ச்சியாக இருந்தது மட்டுமல்லாமல் கடவுளுக்கும் நன்றி கூறினேன். எனது அன்பு, எனது நம்பிக்கை மற்றும் எனது சேவைகள் சதீஷின் இதயத்தில் எனக்காக ஒரு இடத்தை பிடித்தன. நானும் மிதுனாவை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். நான் அவளை உண்மையிலேயே மிகவும் நேசித்தேன். நான் சதீஷிடம் நான் ஒருபோதும் அவளுக்கு ரேவதியின் குறை தெரியாமல் பார்த்துக்கொள்வேன் என்று உறுதியளித்தேன். நீங்கள் ஒருவரை உண்மையான இதயத்தால் விரும்பினால் அவர் உங்களுக்கு கிடைப்பார். நானும் திருமண உறவில் இணைந்த பிறகு சதீஷை உண்மையான இதயத்தால் நேசித்தேன். அவரது மகிழ்ச்சியை எனது மகிழ்ச்சியாகவும் அவரது ஒவ்வொரு கவலையையும் எனது கவலையாகவும் கருதினேன். அதனால்தான் நான் சதீஷின் இதயத்திலிருந்து ரேவதியின் நினைவுகளை அகற்றி எனது அன்பை சதீஷின் இதயத்தில் உண்டாக்க முடிந்தது. ஒருவரை உண்மையான இதயத்தால் நேசித்தால் அவர் உங்களுக்கு கிடைப்பார். சதீஷை அப்படியே நேசித்தேன். அவர் மகிழ்ச்சியை என் மகிழ்ச்சி, அவர் கவலையை என் கவலை. அதனால்தான் அவர் இதயத்திலிருந்து ரேவதியின் நினைவுகளை அகற்றி என் அன்பை நிலைநிறுத்த முடிந்தது.